ஹலோ வெல்கம். இன்றைக்கி அந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா மகிழ் திருவேணி டைரெக்ஷனில் விடாமுயற்சி. இந்த படம் வந்துட்டு பிரேக் டவுனை ரீமேக் பண்ணிக்கிறது. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிறாங்களா இல்லையான்ட்டு இந்த ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். த்ரிஷா வந்துட்டு அஃபேர் வச்சுருப்பாங்க. அஜித் கூட வாழ பிடிக்கலன்ட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அஜித் வந்துட்டு ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ போகிற வழியில் தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி தாண்டி என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பிரேக் டவுன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் அவங்க சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அஜித் குமார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஃபுல் ஃபிலிம் அவர் தான் டேக் ஓவர் பண்ணின்னு போகிறாரு. எந்த மாஸ் சீனோ இல்லை டைலாக் இல்லை, சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும். ஆனால் அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. நிறைய எஃபர்ட் எல்லாம் போட் பண்ணியிருக்கிறாரு. த்ரிஷா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க குத்தா கேரக்டர் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுன், ஆர்னவ் அவங்கெல்லாம் குத்தா கேரக்டருக்கு க்ளீனாக பண்ணி போயிட்டுருக்காங்க. அனிருத் பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு மெயின் பூஸ்டே கொடுக்குறது. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பிஜிஎம்மாக ஓவராக பண்ணாமல் க்ளீனாக பண்ணியிருக்கிறாரு. படத்தில் சில பாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் வரும், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. படம் வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கார் ஃபைட்டு படத்தில் அது ஒரு மெயின் இதே சொல்லலாம். படத்துலலாம் மாஸ் சீன்ஸ் எல்லாம் இதாகிருந்துச்சு. ஸோ அந்த ஆக்ஷன் சீன்ஸே போதும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த படத்தில் பார்க்கும்போதே. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, படத்தோட டியூரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காமோன்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அந்த தேவையில்லாத பாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஓவரால் படம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா டாப் ஆக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி படத்தை எடுத்து பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கட்ஸ் வேணும். பண்ணிக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னா படம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.